அழகாய் என்று தேய்ந்திடும் சென்னை செந்தமிழ் மறந்தேன் உன்னாலே சென்னை செந்தமிழ் காதல் கதகளி கண்களில் பார்க்கிறேன் காதல் கதகளி கண்களில் பார்க்கிறேன் திருவோணம் திருவிழா இதயத்தில் பார்க்கிறேன் பாக்கு மரங்களை கழுத்தில் பார்க்கிறேன் பாக்கு மரங்களை கழுத்தில் பார்க்கிறேன் பேசும் ரோஜா உதட்டில் பார்க்கிறேன் சென்னை செந்தமிழ் மறந்தேன் உன்னாலே சென்னை செந்தமிழ் முழுவதும் மறந்தேன் கேரள நாட்டுக்கிடையே நீ சொல்லு வசியம் வைத்தாயோ சென்னை செந்தமிழ் மறந்தேன் உன்னாலே. தமிழ்நாட்டுல செம்ம வெயில், கேரளாவே அப்படியே தூக்கி கொண்டு வந்து இங்க வச்ச மாதிரி குளு குளுன்னு இருந்தது இல்ல? பாப்பா இப்போ நீங்க வந்து ரொம்ப திறமையா அழகா சூப்பரா எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு டான்ஸ் ஆனீங்களே, உங்களுக்கு ஏதாவது அவார்டு கிடைச்சிருக்காமா? ஆமா அங்கிள், நான் ஒரு நேஷனல் ரெக்கார்டு ஹோல்டர். அப்புறம் நம்ம பிரைம் மினிஸ்டர் கிட்ட 2 தடவை அவார்ட் வாங்கியிருக்காங்க. ஓ, பிரைம் மினிஸ்டர்கிட்ட 2 அவார்டா? கை தட்டுங்க. சந்திரி, உங்களுடைய ஆட்டத்தை பற்றி நம்ம ஜட்ஜஸ் என்ன சொல்றான்னு கேப்பமா? நீங்க சொன்ன மாதிரி இந்த வெயிலுக்கு குளு குளுன்னு இருந்தது இந்த பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் இது மேலே நிற்கிறப்போ வலிக்கலையா காலு? ரொம்ப வலிக்கும்க்கா. ஆனா டான்ஸ் தானே முக்கியம் நம்மளுக்கு. எனக்கு ஒரு நின்று பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா பயமா இருக்கு. எல்லா குழந்தைகளுடைய ஆசையை நிறைவேற்றுறது தான் நம்ம இந்த மேடையினுடைய ஆசையே, சரியா? இப்போ நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டீங்க இந்த ஆணி படுக்கையில் அப்படி மேலே ஏறி நிற்கலாமான்னு ஆசைப்பட்டீங்களா? இல்லை, இவங்கெல்லாம் நின்று பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப எனக்கு வலிக்குதுன்றா, நான் வரமாட்டேன். வாங்கம்மா, கொஞ்ச நேரம் ஏறி தான் பாருங்களேன். ஒரு வாட்டி ஒரு காலை வச்சு பாருங்க எப்படிதான் இருக்குன்னு. ஓகே. சோ எங்களோட தைரியசாலி வீர மங்கை வாணி அவர்கள் இப்பொழுது ஆணி மீது தாயே மகமாயி ஆணி மேலே வாணி. நல்லா இருக்கு. ஓகே வாணி, என்ன எப்படி இருந்தது? அது பயங்கரமா குத்துதா, வலிக்குதா? ஆமா, ரொம்ப குத்துது. அது ஆணியா? நீங்க ஏறி நிக்கவே இல்லையா, வெறும் காலை தானே வச்சீங்க? அது வச்சு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணாலே வலிக்குது. எப்படிமா நீங்க பாட்டுல ஓடுனீங்க அப்படின்ட்டு வரல ஏறிட்டீங்களே? நான் 3 இயர்ஸ்ல இருந்து கத்துக்கிறதுனால நான் 3 வயசுல இருந்து கத்துறீங்களா? அப்பா பாப்பா கை தட்டல ஒரு வாட்டி. சூப்பர் வாணி. அந்த லூப் ட்ரை பண்ணாங்க. நான் ட்ரை பண்றதை விட நம்ம அண்ணாச்சி ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணட்டும். நீ ஒரு வாட்டி ட்ரை பண்ணுமா, அதுக்கு அப்புறம் நான் ட்ரை பண்றேன். சரி, ஓகே. பாப்போமே. இதுவும் பிராக்டிஸ் இருந்தா தான் வருமா? ஆமா, சும்மா வந்துருமா? போர்சா. வாவ், ட்ரை. பெரிய விஷயம் தான். இன்னொரு விஷயம்னா, அது கான்சென்ட்ரேட் பண்ணாதான், இதுக்கு தான் கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தி இருந்தா யூ வில் டூ திஸ் ரைட். வந்து டான்ஸும் ஆடி எக்ஸ்பிரஷனும் கொடுத்து இதையும் வச்சு கையிலையும் வச்சு ஏறி மிகப்பெரிய விஷயம். வெரி குட், வெரி நைஸ் பெர்ஃபார்மன்ஸ். நித்யா, நம்ம சாந்தினியுடைய பெர்ஃபார்மன்ஸை பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இது நார்மல் மோகினி ஆட்டம் எல்லாமே கொஞ்சம் வெரைட்டியா இருந்தது. அண்ட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த கதகளி காஸ்டியூம்ல இருக்காரு இல்ல, அவர் இன்னும் கொஞ்சம் மூமெண்ட்ஸ் இருந்தா நல்லா இருந்து. பிகாஸ் குரூப்ல ஆடிங்களே இல்ல நீங்க? இல்லக்கா, அது ஆக்சுவலி சோலோ தான். இங்க சும்மா தான். அது ப்ராப்பர்ட்டி மாதிரியா? அது டால் மாதிரி தான். நான் சோலோ. ஓ அப்படியா? தென் இட்ஸ் ஃபைன். ஓகே. ஆனா 2 பேரும் நல்ல சப்போர்ட்டிங் சூப்பரா ஆடினாங்க. அப்படி சின்ன மூமெண்ட் அதை கவனிச்சீங்களா நீங்க? எல்லாம் பாப்பா இடுப்பையே பாத்துக்கிட்டு இருந்தீங்களா? இதை பாப்பா கவனிக்க விட்டீங்க. நான் பார்த்தேன். ஆமா, சின்ன ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா பண்ணாப்ல. ஆமா, உங்க 2 பேருக்கும் வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்.